இப்போ பாபர் ஏன் இந்தியாவுக்குள்ள வந்தாரு அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்கலாம். பாபர் 1483 பிறந்திருக்கிறாரு. அவர் 12 வயசா இருக்கிறப்போ பர்கானங்கிற நிலப்பகுதி ஆட்சி பண்றாரு. அவங்க அப்பா பேர் உமர் ஷேக் மிர்சா, அவங்க அம்மா பேர் குத்புக் நிகர் கானும். அவங்க அம்மாவோட மொழி சகாட்டைன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா பாரசீக மொழி பேசுறாரு. ஆனாலும் அவர் துருக்கியர். அவங்க அப்பா துருக்கியர்னால அவரும் துருக்கியன் தான் சொல்லிக்கிறாரு. இப்போ அவர் தைமூர் இனத்தை சேர்ந்தவர். அதாவது தைமூர் பின் தராகே பர்லாஸ் அப்படிங்கிற அரசரோட வாரிசு அவர் அப்பா வழியில. அந்த தைமூர் பஞ்சாப் டெல்லி 2 பகுதியும் பிடிச்சி 1398 டெல்லி சுல்தானா இருந்த நாசர் அல்தீன் அப்படிங்கிறவரை அவர் வீழ்த்திட்டு போனவர். அதனால பாபர் இப்போ பர்கானாங்கிற நிலப்பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற பாபருக்கு 12 வயசுல அந்த பகுதியும் போகுது. 10 வருஷம் நாடோடியா சுத்திட்டு இருக்கிற பாபர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா காபூல்ங்கிற பகுதியை பிடிக்கிறார். காபூல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல வடக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்குது காபூல். அந்த நிலப்பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவரு லாகூருக்கு வர்றாரு. அப்படி லாகூர் எங்க இருக்குன்னா இப்ப இருக்க பாகிஸ்தான்ல இருக்குது. அப்ப லாகூருக்கு இருக்கும் போது அவர் லாகூரை பிடிக்கிறதுக்காக, அதாவது கஜினி காந்தகார் இதுமாரிலாம் படையெடுத்து வர்றப்பதான் பாபருக்கு இந்தியா மேல படையெடுக்கணும், அதாவது பஞ்சாப் பகுதியை பிடிக்கணும்னு ஒரு ஆசை வருது. ஏன் வருது அப்படின்னா பஞ்சாப் தன்னுடைய தாத்தாவான கொள்ளு தாத்தா தைமூர் அவரோடது, அதனால நம்மளுக்கு உரிமை இருக்கு, நம்ம தான் அதுக்கு ராஜாவாகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி ஒரு நிலவரத்தை தூண்டுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் லோடிக்கு கீழே இருக்கிறவங்க. இப்ப இப்ராஹிம் லோடி யாருன்னு பார்ப்போம். இப்ராஹிம் லோடி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லோடி வம்சத்தோட கடைசி அரசர். லோடி வம்சத்தோட கடைசி அரசர்ன்னு சொல்றப்போ அவர் எப்படி இருக்கிறார், சிக்கந்தர் லோடியோட வாரிசு அவரு. சிக்கந்தர் லோடிக்கு பின்னாடி வந்தாலும் இப்ராஹிம் லோடி ஒரு திறமையற்ற அரசரா தான் இருக்கிறாரு. அவருக்கு போர் பயிற்சியே இல்லை, அரசியல்லையும் ஒரு அனுபவமின்மையே தான் இருக்குது அவருக்கு. அப்போ தௌலத் கான் லோடி பஞ்சாப் ஆளுநரா இருக்கிறாரு. அவங்க மாமா ஆலம் கான் லோடி. இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஆலம் கான் லோடியும் தௌலத் கான் லோடியும் சேர்ந்து பாபருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி இப்ராஹிம் லோடியை வீழ்த்திங்கன்னா உங்களே அரசராக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இப்ராஹிம் லோடி இவங்களெல்லாம் மதிக்கவே இல்லை, இவங்களுக்கு ஒரு நல்ல பதவி கொடுக்கல அப்படிங்கிற கோவத்துல அவங்க கிளர்ச்சி ஏற்படுத்துறாங்க. அப்போ தௌலத் கான் லோடியும் ஆலம் கான் லோடியையும் இவர் பாபர் 4 தடவை இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து லாகூர்ல படையெடுத்து 4 தடவை தோற்றுட்டு தான் போறாரு. அப்ப கடைசி 5ஆவது தடவை அவர் வர்றாரு. அப்பதான் அவருக்கு இப்ராஹிம் லோடியை பத்தி ஒரு ஐடியா கிடைக்குது.